ஈடி முடிஞ்சு 1 மந்த் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம 30th டே வந்துட்டு பீட்டா ஹெச்சிஜி லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ண சொல்லியிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. நாங்க ஆல்ரெடி லேப்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோங்க. அவங்க வந்து எனக்கு பிளட் கலெக்ட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க எப்போ பிளட் கலெக்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்களோ அவங்க போனதுல இருந்து நானாவே இல்லைங்க. அவ்வளோ அப்செட் ஆயிருந்தேன். நீ ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எனக்கு பாசிட்டிவ் வரணும் பாசிட்டிவ் வரணும், அட்லீஸ்ட் ஒரு 400 வேல்யூவாவது எனக்கு வரணும், சிங்கிள் பேபியாவது எனக்கு நின்னுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்பவே ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி கேட்டுட்டே இருப்பேன். லேப்ல இருந்து ரிப்போர்ட் வந்துருச்சான்னு கேட்டுட்டே இருந்தேன். அவர் ரிப்போர்ட் ஒரு மார்னிங் 8 o'clock கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க. ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock கிட்ட எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. அவர் ரிப்போர்ட் அனுப்பவும் கண்ணை மூடிட்டே தான் நான் அதை ஓபன் பண்ணேனே, சாமியை கும்பிட்டுக்கிட்டே தான் நான் ஓபன் பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ ஜஸ்ட் 300 to 400 வேல்யூ இருக்கணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா எனக்கு வந்தது என்னமோ 2900 வேல்யூ வந்துச்சுங்க. அப்படிங்கிறப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நமக்கு அப்ப ட்வின் பேபி தான் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்னால சந்தோஷம் தாங்கவே முடியல. ஆனந்த கண்ணீர் நான் எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்றேங்க. பொதுவா நமக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனா 3 மந்த்ஸ்க்கு யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுமாங்க. பட் 3 மந்த்ஸ் வரைக்கும்லாம் என்னால பொறுக்க முடியாது. என்னோட ஃபேமிலியில எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லி அவ்வளோ அழுகுறேன். சந்தோஷத்துல அழுகுறேன். இன்னொன்னு என்னன்னா, நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்துட்டு டபுள் ஆகிக்கிட்டே இருக்கணும். இப்ப 3000ங்கிறது அடுத்து 48 ஹவர்ஸ்ல வந்து 6000 ஆயிருக்கணும். 6000ங்கிறது 12,000 ஆயிருக்கணும். 12,000 அப்படிங்கிறது 24,000 ஆயிருக்கணும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தாதான் நம்மளோட பிரெக்னன்சி வந்து சேஃப்னு அர்த்தம். நான் உடனே ரிப்போர்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டேங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு மேம் சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. அப்படி நீங்க நாளைக்கே செக்அப் வந்துடலாம், நாளைக்கே நீங்க செக்அப் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் எப்படா நாளைக்கு வரும், நம்ம பேபியை போய் பார்க்கலாம் ஸ்கேன்லன்னு சொல்லிட்டு விடிஞ்சதும் ஓடிட்டேங்க. ஒரு 8 o'clock. அதுக்கப்புறம் ஃபுல்லா நான் கார்ல தான் டிராவல் பண்ணேன். ஏன்னா நமக்கு சேஃப் கிடையாது பஸ் எல்லாம் வந்துட்டு. சோ நான் விடிஞ்சதுமே கிளம்பிட்டேன், கார்ல கிளம்பிட்டேன். கார்லங்கிறப்ப 1.5 hourலயே கொண்டு போய் என்ன எங்க மாமா சேஃபா, டிரைவர்லாம் போடல, எங்க மாமனார் தான் ஓட்டினாரு. சேஃபா கொண்டு போய் என்னை விட்டுட்டாங்க. நான் 9:30க்கு ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணேன்னா வந்துட்டு ஓபி பாக்குறதுக்கு 12 o'clock ஆயிடுச்சு. 12 o'clock வரைக்கும் ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருந்தது. ஏன்னா பையன் நடக்கணும். அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எனக்கு கன்கிராட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அன்னைக்கு இருந்தே எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ரொம்பவே அப்செட்டா இருந்தேன். எல்லாருமே இன்னைக்கே எப்படின்னா இன்னும் நாள் இருக்கு அப்படிலாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 12 o'clock ஆச்சு. மேம் என்ன உள்ள கூப்பிட்டாங்க. ஸ்கேன்ல என்னோட பேபியை காட்டினாங்க. ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்துட்டு காட்டினாங்க. கன்கிராட் பண்ணாங்க எங்களுக்கு. அது போக ட்வின் பேபி கன்ஃபார்ம் ஆயிருக்குப்பா உங்களுக்கு. ஹார்ட் பீட் வந்து இன்னும் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும்னாங்க. ஸோ அடுத்த டென்ஷன் நமக்கு என்னது, அந்த ஹார்ட் பீட்ல தான். ஹார்ட் பீட் வந்து பேபிக்கு வந்தாதான் நம்ம இன்னும் சேஃபா இருக்கோம்னு அர்த்தம். ஸோ நான் ஹார்ட் பீட் வர்ற வரைக்கும் இன்னுமே டென்ஷனா தான் இருந்தேன். ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்க, அதை ஃபாலோ பண்றது கஷ்டம். இப்போ உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்க அந்த டென்ஷனாவே தான் இருப்பீங்க. அதே மாதிரிதான் நானுமே இருந்தேன். 15 டேஸ் ஆகவும் கரெக்டா 45 டேஸ் ஆச்சு. 45 டேஸ் ஆகவும் திரும்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு பேபிக்கு மட்டும்தாங்க ஹார்ட் பீட் வந்தது. ரொம்ப டென்ஷனா தான் இருந்தது. ஏன்னா ஒரு பேபிக்கு ஹார்ட் பீட் வந்து இன்னொரு பேபிக்கு வரல அப்படின்னா அபார்ஷன் தான் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் இன்னொரு பேபி அதுவும் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை அபார்ஷன் ஆகாத பட்சத்துல நமக்கு 2 பேபியுமே அபார்ஷன் பண்ணிடுவாங்க. நான் அந்த ஒரு டென்ஷன்லயே இருந்தேங்க. அப்ப இன்னும் 10 டேஸ் டைம் இருக்குப்பா, நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு பேபியை வந்துட்டு ஹார்ட் பீட் வரதான் வெயிட் பண்ணுவோம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லி மேம் என்ன அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. 31st இருந்தே வாமிட்டிங் வந்துகிட்டே இருக்கு. வாமிட்டிங் வராம இருக்க டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா நான் அதை எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா என்னை பொறுத்தவரை நான் மைண்ட் செட் பண்ணி வச்சிட்டேன், வாமிட் வந்தாதான் நம்மளுக்கு சேஃபான பிரெக்னன்சி அப்படின்னு. வாமிட்டே வரலைனாலும் நானா இமேஜின் பண்ணிக்கிடுவேன் வாமிட் வர மாதிரி. அப்படியெல்லாம் முட்டாள்தனமாலாம் நான் யோசிச்சிருக்கேங்க. 60 டேஸ்க்குள்ள வந்து 2வது பேபிக்கு ஹார்ட் பீட் வரணும். சப்போஸ் வரலைன்னா அபார்ஷன் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அந்த 45 to 60 நாளுக்குள்ள நான் திரும்ப செக்அப் போறதுக்குள்ளயுமே எனக்கு ப்ளீடிங் ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப அழுதேன் நானு. ஐயோ பொதுவா பிரெக்னன்சில வந்து ப்ளீடிங் அப்படிங்கிறது ஆகக்கூடாது. எனக்கு ப்ளீடிங் ஆகவும் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே நான் அழுக ஆரம்பிச்சிட்டேங்க.
சாமி என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஏன்னா பெரியவங்ககிட்ட நான் சொல்லல. அவங்களும் அப்செட் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லல. என் ஹஸ்பண்ட்ட மட்டும் சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுட்டேன். ஏன் என்னைய கடவுள் இவ்வளவு சோதனை பண்றாரு? ஆல்ரெடி 6 இயர்ஸா கஷ்டப்படுத்தினாரு. இன்னொன்னு நம்ம இப்ப வந்து லேக்ஸ் கணக்குல செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சடனா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணேன். ஹாஸ்பிட்டல்ல வந்து மெயின் டாக்டர் இருப்பாங்க. அது போக 2 டாக்டர்ஸ் இருப்பாங்க. எக்ஸ்ட்ராவா இருப்பாங்க. நம்மள வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுறதுக்காக வந்துட்டு 2 டாக்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன். இந்த மாரி மேம் எனக்கு இப்படி இன்சிடென்ட் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னப்போ அவங்க சத்தியமாங்க டென்ஷனே ஆகல அவங்க. டென்ஷனே ஆகாம, "நான் உங்களுக்கு ஒரு மெடிசின் அனுப்புறேன்ப்பா. அத நீங்க வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பா ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிரும்னு" சொன்னாங்களே தவிர, "ஐய்யய்யோ! இப்படி ஆயிருச்சா? குழந்தை என்னாச்சோ தெரியல. நீங்க உடனே வாங்க." அப்படி எதுவுமே அவங்க சொல்லவே இல்லைங்க. அவங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. நான் தான் கான்ஃபிடென்ட்ட இழந்துட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு மெடிசின் சொல்லி அவர் உடனே வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. அந்த மெடிசின கன்டினியூஸா எடுக்கவும் எனக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிருச்சு. ஆனா இந்த குழந்தை சேஃபா இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் என் மேம்ட்ட சொன்னேன், "மேம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வந்து ஒரு ஸ்கேன் பார்த்துக்கலாமான்னு?" "ஓகே வாங்கன்னாங்க." நாங்க போனோம். போனா ஹார்ட் பீட் வராம இருந்ததுல, அந்த பேபி மட்டும் அபார்ஷன் ஆயிருக்குங்க. ஹார்ட் பீட் வந்த பேபி நல்லா இருக்கு. எனக்கு ஸ்கேன்ல காட்டுறாங்க. என் பையனுக்கு வந்து விரல்லாம் இல்ல. சும்மா அந்த கை, காலெல்லாம் அ கீழ குனிஞ்சுட்டு ஆடுற மாதிரி, அந்த மாரி காட்டவும் ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஐயோ! நம்ம பேபி சேஃபா இருக்கிறான் அப்படிங்கிற மாரி ஹேப்பியா இருந்தது. சொன்னாங்க, "உங்களுக்கு மெடிசின்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வாங்கிட்டு நீங்க கிளம்பலாம்ப்பான்னு" சொல்லிட்டாங்க. அதாவது நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் வந்து கம்மியா இருக்க போய் தான் பிரெக்னன்சி வந்து டிலே ஆகுது. ஸோ அத வந்துட்டு செயற்கையா வர வைக்கிறதுக்காக ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் குடுத்துருப்பாங்க. இன்னொன்னு ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் குடுத்துருப்பாங்க. அத வந்து மாத்தி மாத்தி குடுப்பாங்கங்க. நம்ம ஒவ்வொரு செக்கப்புக்கும் வர்றப்பயும். ஸோ அந்த இன்ஜெக்ஷன வந்து எங்க ஊர்ல கம்பவுண்டருக்கு வந்துட்டு ஒரு டேக்கு வந்து ₹100 நான் பே பண்ணேன் அவங்களுக்கு. அவங்க வீட்ல வந்து எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டு ₹100 பே பண்ணேன். நான் கிட்டத்தட்ட 10 மந்த்ஸ்மே போட்டேங்க. ஒரு இன்ஜெக்ஷனோட வேல்யூ வந்து 500. இன்னொரு இன்ஜெக்ஷனோட வேல்யூ வந்து 250ன்னு நெனைக்கிறேன். ஸோ ₹750 வேல்யூ உள்ள ஒரு இன்ஜெக்ஷன் தான் நாங்க வந்து போட்டோம். ஒண்ணு தொடையில போடுவாங்க, ஒண்ணு இடுப்புல போடுவாங்க. இது வந்து நம்ம 10 மந்த்ஸும் போடணும். எனக்கு போட்டாங்க. மத்த ஹாஸ்பிட்டல்ல எப்படி ஃபாலோ பண்றாங்கன்றது எனக்கு தெரியலங்க. நம்ம பிரெக்னன்ட் ஆயிட்டோம்னாலே நமக்கு டிப்ரஷனும் சேர்ந்து வந்துருங்க. அப்படி இருக்கும்போது வீட்ல உள்ள பெரியவங்க என்னை இன்னுமே டிப்ரஷன்ல கொண்டு போய் நான் ரொம்ப டென்ஷன் ஆகி சண்டை போட்டு வயிற்றுல அடிச்செல்லாம் அழுதேன். சோ இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு டிப்ரஷன் ஆயிருக்கு, இல்ல யாராவது உங்களை கோவப்படுற மாதிரி பண்றாங்க அப்படின்னா நல்லா சாங்ஸ் கேளுங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. என்ன மாதிரி தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தவம் இருந்து நம்ம அந்த குழந்தைய சுமக்குறோம் வயித்துல அப்படிங்கிறப்ப நம்ம கோவத்துல அதை எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. வயித்துல இருக்கும்போதே அந்த சாபத்தை நம்ம குழந்தைக்கு கொடுக்க கூடாது. என்ன டென்ஷன் பண்ணாலும் நல்லா சாங்ஸ் கேளுங்க. காமெடி வீடியோஸ், அதாவது அந்த காலத்துல எல்லாம் 90s பீரியட்ல எல்லாம் கவுண்டமணி, செந்தில், வடிவேலு காமெடி எல்லாம் ரொம்பவே நமக்கு நல்லா சிரிக்க வச்சாங்க நம்மள. இப்பெல்லாம் எங்கெங்க காமெடி நடக்குது? அப்ப உள்ள காமெடி தான் காமெடி என்ன கேட்டா சொல்லுவேன். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்க. மொபைல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுதான் பெஸ்ட். என் என்னதான் நம்ம லேட் பிரெக்னன்சியா இருந்தாலும் வீட்ல உள்ள பெரியவங்க வந்து நம்மள டென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல எந்த குறையுமே கிடையாது. எந்த மாற்றமும் கிடையாது. சோ இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வேலையை பாக்குறதாங்க பெஸ்ட். என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப அழுதாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம குழந்தை கிடைச்சிருக்கு, நீ ஏன் இந்த மாதிரி பண்றன்னுலாம் அழுதாரு. பட் ஆப்போசிட்லாம் நம்மளை யார டென்ஷன் பண்றாங்களோ அவங்கள எதுவுமே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நம்மளதான் கேட்டு நம்மளை இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆக்குறாங்க. இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம்ல நமக்கு சப்போர்ட்டிவா நமக்கு யாரு இருக்காங்களோ இல்லையோ நம்ம ஹஸ்பண்ட் கண்டிப்பா இருக்கணுங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு பினான்சியலி ஓகே இருந்தாலும் சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லாம கூட ஐவிஎஃப் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. சோ சப்போர்ட்டுக்கு ஆளே இல்லைனாலும் நம்ம தான் நமக்கு சப்போர்ட். நமக்கு குழந்தை வேணும்னா நம்ம தான் கஷ்டப்படணும். அதை மட்டும் மைண்ட்ல நினைச்சிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏஜ் 36 வயசு ஆயிடுச்சு, 37 வயசு ஆயிடுச்சுன்றீங்கல்ல, அவங்க எல்லாம் இன்னும் டிலே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், ஐவிஎஃப் விட இப்ப இக்ஸின்னு சொல்லி அந்த மெத்தடு தான் இப்ப எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஃபாலோ பண்றாங்க. ஸோ 100% வந்துட்டு சக்சஸ் ஆகுற மாதிரி எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ நல்ல ஹாஸ்பிட்டலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க.
உங்க ஏதாவது டிராபேக் இருக்கு, ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட்க்கு போகாதீங்க. அவங்களுக்கு தானே பிரச்சனை, நமக்கு வராதுன்னு நினைக்காதீங்க. ஸோ இப்படிதான் என்னோட பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சுங்க. இந்த வீடியோல ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். என்னோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ண நிறைய பேர் வந்து குழந்தை இல்ல, நான் ஈடி பண்ணியிருக்கேன், இத்தனை தடவை பண்ணியிருக்கேன், எனக்கு சக்சஸ் ஆகவே இல்லை அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து நோவா போகாதீங்க, எனக்கெல்லாம் சக்சஸ் ஆகலை அப்படின்றீங்க. அதாவது குழந்தைங்கிறது வந்து ஹாஸ்பிட்டல் செகண்டரி தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து குழந்தை எப்ப நிக்கும் என்னன்னு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நான் எப்படி என்னோட அஸ்ட்ராலஜர் சொன்ன ஒரு ஒரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கறத ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேங்க. இது வந்து நிறைய பேருக்கு சில்லியா இருக்கலாம், நிறைய பேருக்கு காமெடியா நினைக்கலாம். அதாவது காலங்காலமா இருக்குது ஜாதகம் அப்படிங்கிறது, காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயங்க. அத வந்து நம்ம ப்ராப்பரா பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோமா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நான் அந்த ரிலேட்டடா, அதாவது எப்படி ஜாதகம் பார்த்தேன், அவங்க சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணேன், அது எல்லாமே நான் கண்டிப்பா சொல்றேன். நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜாதகம் பாருங்க. ஜாதகத்துல எந்த டைம் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும்னு அவங்க சொல்றாங்களோ அந்த டைம்ல நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். உங்க இஷ்டத்துக்கு நீங்களா ட்ரீட்மெண்ட் போனீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் கடவுள் பார்த்து நமக்கு ஓகே பண்ணி அனுப்பணும் நம்ம குழந்தைய. அதுக்கப்புறம் தான் நம்ம கையில குழந்தை கை நிறைய கிடைக்கும். அதனால நான் சொல்றத வந்து ஒரு காமெடியா எடுத்துக்காம சீரியஸா எடுத்து நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேங்க. நான் கண்டிப்பா வந்து ஜாதகம் பார்த்து எந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணேங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவா அப்லோட் பண்றேங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். என்னோட பையன் வந்து எனக்கு வீடியோ போட விட மாட்றாங்க. நானும் வந்துட்டு மார்னிங் இருந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன் வீடியோ போடலாம். இல்லைன்னா இன்னைக்கு ஒரு 10 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரே நேரத்துல என்னோட எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க வந்து ஒரி பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு சீக்கிரம் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. ஒரு வீடியோவை எடுத்து அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்றதுக்கு 3 ஹவர்ஸ் ஆயுதுங்க மினிமம். ஏன்னா நான் பேசுறது வந்து வளவலா கொல்லான்னு இருக்கக்கூடாது. நான் பேசுறது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும். கேக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். ஐயோ இந்த பொண்ணு என்ன இவ்வளவு லென்த்தியா வீடியோ போட்டிருக்குன்னு சொல்லி நீங்க அப்செட் ஆயிடக்கூடாது. உங்களை அப்செட் ஆக்க நான் விரும்பலைங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.